அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்போ ஞானம்னா என்ன? முதல்ல நமக்கு அது தெரியணும். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். ஞானம் ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது. தூய்மையானது. தனித்தன்மை வாய்ந்தது. பலவகைப்பட்டது. நுண்மையானது. உயிரோட்டம் உள்ளது. தெளிவு மிக்கது. மாசுபடாது. வெளிப்படையானது. கேடுறாதது. நன்மையை விரும்புவது. கூர்மையானது. என்னங்க அப்போ அந்த ஞானம்னா என்ன? ஞானம் அது ஒரு கனிங்க. ஞான பழம். அல்லேலூயா. அப்போ ஞானம் என்றால் என்ன? முதலாவது ஞானம் என்றால் அது ஆற்றல் கொண்டது. அல்லேலூயா. ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அறிவு வந்துடும். அல்லேலூயா. அறிவு வந்துட்டா அது தூய்மையாய மாறும். அது தனித்தன்மை வாய்ந்தது தான் ஞானம். ஞானம் பல வகைப்பட்டது. எல்லா வகையிலும். பைபிள் வாசிக்கிறதுக்கு மட்டும் ஞானம் இல்லை. உங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே செய்கின்ற படிப்பு, எங்கே தொழில் கூடங்கள் எங்கே போனாலும் அது தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஞானம். எல்லாத்திற்கும் அந்த ஞானம்தான் உதவுது. அது பல வகைப்பட்டது, நுண்மையானது, ரொம்ப கூர்மையானது. அல்லேலூயா. உயிரோட்டம் உள்ளது. அடுத்தது தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. அல்லேலூயா. அதுதான் கடவுளுடைய வார்த்தை. எபிரேயர் 4:12. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். எபிரேயர் 4:12 வேகமாய். கடவுளுடைய ஆமென். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. ஆற்றல் வாய்ந்தது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் குத்தி ஊடுருவும் அளவுக்கு. எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆமென். உள்ளத்தின் சிந்தனைகளையும் பாருங்க. கூர்மையானது, ஆற்றல் கொண்டது, இருபக்கம் வெட்டக்கூடிய, அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. அல்லேலூயா. இன்னொரு ஞானத்தை பார்த்தீங்கன்னா அதோடைய இயல்பு இன்னும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பார்க்கும்பொழுது அவ்வளோ தெளிவாக இருக்குது. இயேசுவுக்கு நன்றி. 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஞானம் ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது,
மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞானத்தின் இயல்பும் மேன்மை குறித்த ஆவியாளர் நமக்கு என்று கற்றுத் தருகிறார். எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? சாலமோனின் ஞானம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், ஞானத்தின் மீது நாட்டத்தை குறித்து. ஆனால் அந்த இயல்பையும் மேன்மையும் குறித்த ஆவியாளர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்போ ஞானம் எப்படிப்பட்டது? இப்போ நம்முடைய கவனம், அந்த ஞானம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது, அவர் நம்மளோடு கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஞானம். அதனால தான் ஞானம் பல வகைப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக கேட்பதற்கு உங்கள் செவிகள் திறந்திருக்க வேண்டும். அதுவும் ஞானம்தான். ஆமென். ஞானம் தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது. எத்தனை பேர் சாலமோனின் ஞானம் புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் சாலமோனின் ஞானத்தை, அந்த அதிகாரத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவர் சமயத்தில் இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தனித்துவம் வாய்ந்தது அம்மா அன்பார்ந்தவர்களே, அது ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது. தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. அதை சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நம்ம காதில் விழுந்தால் தான் அது நமக்குள்ளே பாயும். ஆமென். அப்போ அந்த ஞானத்தை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஞானம் நன்மை செய்வது. அல்லேலூயா. ஞானம் மனிதநேயம் கொண்டது. அல்லேலூயா. ஞானம் நிலை பெறாதது. அல்லேலூயா. ஞானம் உறுதியானது. அல்லேலூயா. ஞானம் வீண் கவலை கொள்ளாதது. அல்லேலூயா. ஞானம் எல்லாம் வல்லது. அல்லேலூயா. ஞானம் எல்லாவற்றையும் பார்வையிடுவது. ஆமென். அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. அல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தை எப்படி இருக்கு? ஞானம் எப்படிப்பட்டது? எந்த ஞானம்? இது மனித ஞானம் அல்ல, இது இறை ஞானம், இறைத்தன்மை கொண்டது. அல்லேலூயா. இப்போ ஞானத்தை கற்றறிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஞானத்தை மதிக்கணும். ஆமென். அப்போ ஞானத்தை மதித்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்? 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும், கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி, ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. ஆமென். ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே என்று சொன்னால் நம்மகிட்ட இருந்து ஆமென் வராது. என்னால் நான் திருந்த மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன்.
எனக்குள்ளே அது வரணும்னா நான் ரொம்ப கஷ்டப்படு. நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன், பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். வரக்கூடாது, போகக்கூடாது. அந்த அளவில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போது நம்ம ஆவியானவர் சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது எப்படி பேச வேண்டும்? கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப பேசணும். அவருக்கு என்ன திருவுளமோ அதை பற்றி தான் பேசணும். அது ஜபத்திலாக இருக்கட்டும், குடும்பத்திலாக இருக்கட்டும், வீட்டிலாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், சொந்தங்களாக இருக்கட்டும், பந்தங்களாக இருக்கட்டும். முதலாவது நமக்கு செய்த நாக்குனால தான் எல்லாம் பிரச்சனையும் வருது. இல்லையா? இப்போ கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப பேச வேண்டும். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம வாங்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்க வேண்டும். அதற்காக கடவுளே எனக்கு அருள் புரிவீராக என்று அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு அருள் புரிவீராக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஞானத்துக்கு அவரே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். நான் இல்லாம என் தந்தைகிட்ட யாரும் போக முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமே கற்று தந்திருக்கிறார். அவர் கற்றுத்தந்ததை தான் சொன்னாங்க மாதா, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இப்போ அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல போறாரோ அதெல்லாம் நீங்க செய்யுங்கன்ற அந்த அருள் பெற்றவள் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளை போல நாமும் இந்த அடுதோமுடைய அடிமை என்ற கீழ்ப்படிதல். அப்ப அன்னை மரியாள்கிட்ட தான் அது தொடங்குது. எப்படி சொன்னா, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ப அன்னை மரியாள் பேசுகிறாள். எப்படி பேசுகிறாள்? இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய திருவுளத்தின்படி எனக்கு ஆகட்டும். அப்போ அன்னை மரியாள் தான் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், வேற யாருமே இல்லை. அதனால தான் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இயேசு இந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லி தாய் மரியாளை தெரிந்தெடுத்தார் ஆண்டவர். அப்போ அவர் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ பேர் அவர் அப்படியே பார்த்துருப்பார், எத்தனை உள்ளங்களை சிந்தித்திருப்பார், எத்தனை உள்ளங்களை இவங்களா 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 எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருப்பார். எல்லாம் பண்ண பிற்பாடு ஒரு அழகான அருமையான ஒரு தேவ மாதாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அருள்மிக பெற்றவளே நீ வாழ்கே என்று சொல்லி வாழ்த்தி இயேசு இந்த உலகத்திற்கு வரும்படி செய்த கடவுள். அல்லேலூயா. அப்போ அந்த அருள் வரணும். இப்போ அருள் வரணும்னா அந்த அருள் நிரம்ப பெற்றவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. ஜெபம், கடவுளுடைய வாழ்த்து. உலகத்திற்கு தன் மகனை அனுப்புவதற்கு ஒரு அருமையான தாய் தேவைப்பட்டது. அந்த தாய் தான் அன்னை மரியாள். தாய் நாடு இன்னைக்கு தகப்பன் நாடுன்னு எங்கேயுமே சொல்கிறது இல்லை. தாய் நாடு இன்று நம்முடைய நாட்டின் குடியரசு தினம். தாய் நாடு, தாய் வீடு, எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த தாய் வீடு தான் நிறைய வரும். அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்பா மனசுக்குள்ளே இருப்பார், ஆனால் வெளியில் வர்றது ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னு வரும்? எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஏன் அந்த தாய் வீடு? தாய் போல நம்மை தேற்றுகிற கடவுள் நமக்கு உண்டு. ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல
அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல உருக செய்வார். அனைத்தையும் நான் சரிபடுத்துவேன். அந்த ஞானம் 24ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? ஆமென். ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. எல்லாவற்றையும் ஊடுருவி பாருங்க எவ்வளவு பவர். அப்போ அந்த ஞானம் தாங்க இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், ஞானத்தோடு. ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுவார். அந்த ஞானம், அதனால்தான் மாதாக்கு ஒரு அழகான பாட்டு இருக்குது. ஞானம் நிறை கன்னிகையே. என்ன அருமையான பாட்டு. ஞானம் நிறைந்தவள் அன்னை மரியாள். அப்போ அந்த அன்னை மரியாளை பார்த்து நாம் என்ன செய்யணும்? அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்யணும். ஆமென். என் மகன் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கப்பா, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கப்பா. என்ன அழகாக சொல்லிட்டு அவங்க நைஸாக போயிட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கன்னு போயிட்டாங்க. உடனே இயேசு அதுக்கு உத்தரவாதமாக வேறொரு இடத்துல பைபிளில் சொல்லுவார், நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்கு என் தந்தையாம் கடவுள் அனைத்தையும் பெருக செய்வார், பருக செய்வார், அனைத்தையும் தருகிற தேவன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. மாதா சொல்கிறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க. அவர் உடனே சொல்கிறார், நான் சொல்வதையெல்லாம் கேட்டு என் தந்தையின் திருவிழப்படி நடக்கிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் சொல்லுவார். அல்லேலூயா. இவ்வளோ அழகான கம்பேரிசன் பாருங்க. இறை வார்த்தை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, புடமிடப்பட்டது, சம்மட்டி போன்றது. சொத்திரப்படியில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ ஞானம் ஆற்றல் கொண்டதும், அந்த ஆற்றல் அறிவுடையதும், அந்த ஞானம் தூய்மையானதும், ஞானம் தனித்தன்மை வாய்ந்ததும், பல வகைப்பட்டதும் ஆக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞானம் தெளிவாக இருக்கிறது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை மட்டும் விரும்பும். அல்லேலூயா. நன்மையை மட்டும் விரும்புகின்ற கூர்மையானது. அதான் எல்லா அசைவுகளிலும் மிக விரைவாக போகும். ஆமென். அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி வழியும். அல்லேலூயா. கணவர் பந்தியிலே தாய் மரியாள் சொல்வார், ரசம் தீர்ந்து விட்டது மகனே. இயேசு சொல்வார், அம்மா உனக்கும் எனக்கும் எனக்கு என்னமா வேலை, என்னுடைய நேரம் வரவில்லையே. இருந்தாலும் மாதாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அவன் செய்வான். என் பையன், என் மகன் எனக்காக செய்வான், என் பிள்ளை எனக்காக செய்வான்ற நம்பிக்கை மாதாவுக்கு இருந்துச்சு. அதான் அந்த ஞானம் மிக்க அன்னை மரியாள், அருள் நிறைந்த அன்னை மரியாள். தன் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கிற தாய். அல்லேலூயா. என் பிள்ளை இப்படிதான் அவன் செய்வான் அப்படின்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு வரும்பொழுது அங்கே ஞானமுள்ள பெண்ணாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், வேதம் சொல்லுகிறது. அப்போ என் பிள்ளை செய்வான்ற நம்பிக்கை, என் மகன் என் மகள் இந்த காரியத்தை செய்வான்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அல்லேலூயா.
அப்போ கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ப பேசவும், பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கேற்ப சிந்திக்கவும், கடவுள் எனக்கு அருள் புரிவாராக என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆமென். ஏனென்றால் ஞானம் ஆற்றலுடையது, ஆற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவுமிக்கது, வாசுப்படாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது என்று நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும். ஆமென். அல்லேலூயா. அது எப்படி இருக்குது ஆண்டவரே? அதை என்ன புரிய வைங்கப்பா. தாழ்ச்சியோடு ஜெபிக்கணும். அப்போ இந்த தாழ்ச்சியோடு ஜெபிக்கணும்னு சொன்னால் அது எப்படி வரும்னா, சாலமன் ஞானம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென். ஆமென். ஞானம் ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி. எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 22ஆம் வசனத்தில் மாசுபடாதது தான் ஞானம். அல்லேலூயா. அப்போ மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. கடவுளுடைய ஆற்றலிருந்து புறப்படும் ஆவி. ஆமென். யாருக்குமே புரியல. ஒரே ஒரு பிள்ளைக்கு தான் புரிஞ்சிருக்குது. அதுதான் ஆமேன்னு சொல்லுது. யாருக்குமே புரியல. கடவுளுடைய ஆற்றலிருந்து புறப்படுகின்ற ஆவிதான் ஞானம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. ஆமென். ஆமென். எனவே அது மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர். கடவுளது செயல்திறனின்படி கரைப்படியா கண்ணாடி. அவருடைய நன்மையின் சாயை. ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது. தான் மாறாதது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது. தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் ஆன்மாக்களில் நுழைகிறது. அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்குகள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் பிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது. இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது. ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது படிக்க 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 தொடர்ந்து தியானிப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஞானம் 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 எங்கிருந்து வருகிறது? ஞானம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். சிலருக்கு தெரிந்திருக்கலாம், இதுதானா அதுதானா. ஞானம் எவ்வளோ குவாலிட்டி பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. சும்மா அப்போ அந்த ஞானம் வரணும்னா சீராக்கிய ஞானம் 15:10 என்ன சொல்லப்படுகிறது? ஆமென். ஞானத்தினின்று இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுற செய்வார். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுற செய்வார். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி அன்னை மரியாளுக்கு வந்தது. ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி எப்படி வந்தது? அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, அங்கிருந்து வருது. கடவுளால் ஆகாத ஒன்றுமில்லை, அங்கிருந்து வருது. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? உடனே உங்களுடைய சித்தம்
இதோருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். எலிசபெத் அம்மாள்கிட்ட போகிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தை அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ண அந்த வார்த்தையை அங்கே போய் மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வார்த்தை அங்கே போய் எலிசபெத் அம்மாளை வாழ்த்தும் பொழுது அங்கே வயிற்றில் இருக்கிற குழந்தை தூய ஆவியினால் துள்ளிற்று, பேருவகை கொண்டது. அல்லேலூயா. Hallelujah. அப்போ வார்த்தை கூர்மையானது, குத்தி உடுணுங்கிறது அந்த வயிற்றிருக்கிற குழந்தைக்கு போகிறது அந்த மெசேஜ். அல்லேலூயா. உடனே எலிசபெத் அம்மாள் என்ன ரிப்பீட் பண்ணுறாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என்ன அருமையான கண்ணோட்டம் பாருங்க. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என்ன அழகான ஒரு கோர்வை பாருங்க. ஞானம் அங்கிருந்து வருது, இறை புகழ்ச்சி தாய் மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. அந்த அதை வாங்கிட்டு கையில் வச்சுக்கல, அதை கொண்டு போய் அப்படியே ஷேர் பண்ணுறாங்க. ஆண்டவரே அதை வடமுறை செய்கிறார். ஷேர் பண்ணுங்க. அங்கே எலிசபெத் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இந்த தாழ்ச்சி மிகுந்த ஜெபத்தை இன்று ஒவ்வொருவரும் இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காய் இந்த ஞானத்தை குறித்து தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து அவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.